ஈஸ்டர் தாக்குதல் நடந்து இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த 6 வருடங்கள் பூர்த்தியானதை ஒட்டி இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக கிறிஸ்தவ தேவாலயங்கள் அனைத்திலும் அவர்களுக்கான துவா பிரார்த்தனைகளும் அவர்களுக்கான நினைவுகூரல் நிகழ்வுகளும் நடைபெற்றிருந்தது. ஈஸ்டர் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலினால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தினர், அதே போன்று முஸ்லிம் சமூகமும் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கட்டவிழ்த்தப்படப்பட்ட கலவரங்கள் மூலமாக நிறைய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். எனவே ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த அளவு நீதி தேவையோ அதே போன்று இந்த தாக்குதலின் காரணமாக பாதிக்கப்பட்ட கலவரங்களின் மூலம் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதி தேவையாக இருக்கிறது. இந்த விடயத்தையும் தான் இன்றைய நினைவு கூறல் நிகழ்வின் போது கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தும் ஞாபகப்படுத்தி இருந்தார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது போல அதன் பிறகு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கட்டவிழ்த்தப்பட்ட வன்முறைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி தேவையாக இருக்கிறது. இதற்கு பின்னால் பெரும் சக்தி இருக்கிறது, அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற தொனியிலே அவர் பேசியிருந்தார். எது எப்படியோ இன்று ஏப்ரல் 21ஆம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஏற்கனவே சொன்ன விடயம்தான் இந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முதல் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரி அதே போன்று அதன் உண்மைகளை நாங்கள் வெளியிடுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் இப்போது வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செய்கின்ற வரைக்கும் அப்படியான எந்த ஒரு சூத்திரதாரியோ அது தொடர்பான எந்தவித உண்மையோ வெளிவரவில்லை. இருந்தாலும் நேற்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவினுடைய விசேட உத்தரவின் பேரில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை என்பது சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நேற்று ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அதேவேளை பிமல் ரட்நாயக்க பேசுகின்ற போது இது தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் என்பது இப்போது ஒரு புதிய கோணத்தில் புதிய சாட்சியங்கள் புதிய தகவல்களோடு ஆரம்பித்திருக்கிறது. வெகு விரைவிலே நாங்கள் இந்த உண்மைகளையும் இந்த சூத்திரதாரியையும் வெளியிடுவோம் என்று அவரும் பேசுகிறார். இலங்கையில் இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையும் கூட இந்த முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விசாரணைகளில் அவர்கள் திருப்தி அடைந்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று இந்த விசாரணை போகின்ற போக்கு குறித்தும் அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை அவர்கள் நம்புவதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கடந்த அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலை வைத்து அரசியல் செய்தார்களே ஒழிய அவர்கள் இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகள் இதற்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டறிவதில் அவர்கள் எந்த முன்னெடுப்பையும் அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த அரசாங்கத்தின் மீது ஓரளவு நம்பிக்கை வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது போகின்ற விசாரணைகளிலே அதனை நம்புவதாக பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். நேற்று சிஐடிக்கு வழங்கப்பட்ட அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையானது மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையாக இருந்ததாகவும் அதிலே சில மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருந்ததாகவும் அந்த பக்கங்களையும் சேர்த்துத்தான் இந்த சிஐடியிடம் இது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மறைக்கப்பட்ட பக்கங்களிலே ரணில் விக்ரமசிங்கவனுடைய வாக்குமூலம் என்பது இப்போது பேசப்பட்டு வருகிறது. அவர் ஊடகங்களை எல்லாம் வெளியில் வைத்துவிட்டுத்தான் அவர் அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த வாக்குமூலம் கொடுக்கின்ற போது அவர் சொன்ன ஒரு விடயம்தான் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் அடிப்படைவாதத்தின் தீவிரவாதத்தையும் வளர்த்து அதனை கொண்டு செல்வதில் சுரேஷ் சாலே ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிறார் என்கின்ற விடயம் என்பது இப்போது நேற்றிலிருந்து பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த விடயம் குறித்து ஊடகவியலாளர் தருந்து வெளியிட்ட வீடியோவும் நேற்றிலிருந்து வைரலாக பேசப்பட்டு வருகிறது. எது எப்படியோ இப்போது பார்க்கின்ற போது இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை என்பது ஒரு புதிய கோணத்தில் ஒரு புதிய திசையில் புதிய திருப்பங்களோடு சென்று கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. எனவே எதிர்காலத்தில் எதிர்வருகின்ற நாட்களில் இது தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன வகையான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது அல்லது வளமை போன்று இவர்களும் ஏதாவது ஒன்றை கூறிவிட்டு போவார்களா என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனால் என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற பல அமைச்சர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஒரே ஒரு விடயத்தை குறிப்பிட்டு வருகிறார்கள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவும் அந்த விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டித்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது என்கின்ற உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே பொறுத்து பார்ப்போம் இந்த விசாரணைகள் எப்படி போகின்றது, இதன் உண்மைத்தன்மை வெளியில் வருமா என்பதை.